Good morning, students. I am MRK. Today, class 11th standard, chapter 1, sets and relation functions, exercise 2.9, partial fraction exercise. அது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கேட்பாங்க 5 மார்க்லையும் ஆர் 2 மார்க்கில் 3 மார்க்கில் இதுலேயே ஒன்றில் கேட்பாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லேயே கேட்பாங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. அந்த கொஸ்டினை கொடுத்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோ. ரைட் பண்ணிவிட்டு அந்த கீழே கொடுத்த ஃபேக்டரை, சரிங்களா சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணிக்க அப்படின்னா டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் வந்து டிகிரி ஆஃப் நியூமரேட்டரை விட அதிகமாக இருக்கணும். நியூமரேட்டர் டிகிரியை விட அதிகமாக இருக்கணும். டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் அதோட இது நியூமரேட்டரை விட டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அந்த கணக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியும். இல்லைனா டிவைட் பண்ணி செய்யணும். ஓகே, மேலே டிகிரி வந்து எக்ஸுக்கு 1 இருக்குது நியூமரேட்டரில், கீழே வந்து மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூபு x⁴ வந்துடும். அப்போ பெருசு வந்து டினாமினேட்டரில் தான் பெருசாக இருக்குது. அப்போ இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மறந்துடாத. கீழே டிகிரி பெருசாக இருக்க வேண்டும். கீழே என்றால் பகுதியில், தமிழில் பகுதின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டினாமினேட்டர். தொகுதி அப்படின்றது வந்து மேலே உள்ளது நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் டிகிரி அதிகமாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ஃபேக்டரை 3 தனித்தனியாக பிரிக்கையில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து x² + 1 தனித்தனியாக பிரிக்க முடியாது. சப்போஸ் x² - 1 இருந்திருந்தால் அதை வந்து x + 1 x - 1 தனித்தனி ஃபேக்டராக பிரித்து a/b/b தனித்தனியாக எடுத்துலாம், அது ரெண்டையும். ஆனால் ப்ளஸ் இருக்கனால என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதனால ax + bன்னு எழுதி அதுக்குள்ளே ஃபேக்டர் எடுத்துட்டேன். ப்ளஸ் சின்ற அதர் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, அடுத்து x - 1 அதை எடுத்துட்டேன். அடுத்து டின் பைன்னு எழுதி x + 2 எழுதிட்டேன். இதுக்கு 3 சேர்த்து கீழே உள்ள 3க்குமே சேர்த்து டிகிரி இது எல்சிஎம் போடணும். எல்சிஎம் போடுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ளவோட பார்த்து எழுதிடலாம். இல்லை எல்சிஎம் போட தெரியும்னா இது 3 காமனாக டிவைட் பண்ணுறதை எடுத்து இதை டிவைட் பண்ணி போடணும். எல்சிஎம் அப்படின்றது இது 3ஐயும் இது டிவைட் பண்ணுற மாதிரி. இப்போ இது ரெண்டையும் இதை டிவைட் பண்ணிடலாமா, அடுத்து இதை எடுத்து பண்ணலாமா, அடுத்து இதை மாதிரி. சப்போஸ் இது ரெண்டு மட்டும் எழுதுனா இது வந்து இதில் போடலைன்னா டிவைட் ஆகாதுல்ல, காமனாக போடுற மாதிரி போடணும். எல்சிஎம்மை எடுத்து, இல்லை என்றால் இடது பக்கத்தில் லெஃப்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து இங்கே எழுதி. இப்போ நான் மேலே எழுதுற எப்படி எழுதுனா, இந்த ஃபஸ்ட்டு x² + 1 x² + 1 கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த 2 ஃபேக்டர் வரும். 2 ஃபேக்டர் மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் c இன்ட்டு x - 1 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா x + 2 என்ன இருக்குது, இதில் x² + 1 இருக்குது, மேலே இருக்குது. ப்ளஸ் d இன்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். மேலே x + 2 கேன்சல் ஆகிரும், இது 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். சரி, இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடு. அப்போ x = சொல்லி டேரெக்டாக அப்படியே எழுதுகிறேன். ax + b x - 1 x + 2 ப்ளஸ் c இன்ட்டு x² + 1 x + 2 ப்ளஸ் d இன்ட்டு x² + 1 இன்ட்டு x - 1. இதுதான் கணக்குடைய ப்ரொசீஜரை கரெக்டாக நிறுத்திக்கிறேன். ஒரு ஸ்டேஜ் இது வரைக்கும் செஞ்சுட்டாலே இதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸோட இது தேவையில்லை. நீங்கள் தான் நாலேஜை பொறுத்து நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாம் செய்யணும். எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 மல்டிப்ளை, ஒரு இது பார்த்துக்கோ. இது 3 ஒரு மல்டிப்ளை, இது 3 ஒரு மல்டிப்ளை, இது 3 ஒரு மல்டிப்ளை. அப்போ நான் ஏபிசி இதை 1 0 ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இதில் 1 0 ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக 0 ஆயிரும். இதில் 1 0 ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ புட் x = 1 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. புட் x = 1 கொடுத்தோம்னா 1 = a + b டேரெக்டாக போடுறேன். 1 × a தான். இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். அது தேவையில்லை. இது 0 + 2 இருக்கும், தேவையில்லை. இல்லை அப்படின்னா இது தேவையில்லை, எழுதுன அவசியம் இல்லை, ஷார்ட்டாகவே எழுதிடுவா. ரைட், கவனிச்சு பாரு.
1 போட சொல்கிறேன். 1 போட்டோம்னா இந்த இடத்துல 1 போட்டோம்னா இது 3மே 0 ஆயிரும். இந்த இடத்துல 1 போட்டால் இது 2 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது ஹோலாக 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஏயும் பி டி 3மே 0 ஆயிரும். சி கிடைக்கும். சி இன்ட்டு 1 + 1 1 + 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 ஈக்குவல் டு சி 2 × 3 3 2 சார் என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். இது 1. இந்த இடத்துல தவறு ரொம்ப பேர் செய்கிறாங்கடா. இங்கே இறக்கி விட தெரியலடா. சிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டிவைடில் இறக்கி விடணும். மல்டிப்ளையருக்கு டிவைடில் வரும். அப்போ 1/6 ஈக்குவல் தான் என்னது? சி. இப்படி எழுதணும். சில பேர் மாற்றி எழுதுறாங்க, 6/1 எழுதிடுறாங்க. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக எழுது. என்ன இந்த சைடில் சிக்கு இருக்கணும்ல, அப்போ சியை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா சிக்கு உள்ள பக்கத்தில் நம்பரை தானே இங்கிட்டு கொண்டு போகணும், ஈக்குவல் டு அங்கிட்டு. வேறு எதாவது யோசிக்க போகிறேன். சிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு இங்கிட்டு கொண்டு போயிரு. அது கீழே கொண்டு போனோம்னா என்ன வந்துடும்? டிவைடில் வந்துடும். மல்டிப்ளையருக்குள்ள 6c அப்படின்றது கீழே வந்துச்சுன்னா 1/6 அர்த்தம். இப்படி இருந்துட்டு போகுது, அதெல்லாம் தப்பு இல்லை. மாற்றி எழுதுனா மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அடுத்து புட் x ஈக்குவல் டு -2ன்னு போடுவோம். இந்த ஃபேக்டருக்கு -2 போட்டால் -2 அப்படின்னு போட்டால் இது 0 மொத்தமாக, இதுவும் 0, இது 0 ஆகாது, d கிடைக்கும். அப்போ -2 ஈக்குவல் டு d இன்ட்டு +4 + 1 -2 -1. அப்போ d இன்ட்டு 5 -3 இது -2 -2 ஈக்குவல் டு 5 3 சார் 15dன்னு எழுதணும். மல்டிப்ளை பண்ணி மைனஸ் அடிச்சிடறோம். 2 ஈக்குவல் டு 15dன்னு வருது. இப்போ d கண்டுபிடிக்கிறனா டிக்கு பக்கத்தில் உள்ளதை கீழே இறக்கி விடணும். அப்போ 2/15 ஈக்குவல் டு என்னது? டி. ஓகேயா? தேவையில்லாத யோசிக்கக்கூடாது, டி. அவ்வளோதான். இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று போடுவோம். போட்டு x ஈக்குவல் டு 0ன்னு ஏன் சார் போடுறீங்க அப்படின்னா bxன்னு இருந்துச்சு பார், சாரி axன்னு இருந்துச்சு பார். இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்புறம் b கிடைக்கும், c கிடைக்கும், d கிடைக்கும். இது ரெண்டையும் கொண்டு போட்டோம்னா b கிடச்சிரும். ஓகே. அப்போ 0 ஈக்குவல் டு a வந்து 0 ஆயிரும், b இருக்கும். 0 -1னா -1 இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்? 2 வரும், ப்ளஸ் சி 1 வரும், இன்ட்டு 2 வரும், ப்ளஸ் டி இன்ட்டு என்ன வரும்? 1 வரும், இன்ட்டு -1 வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அதுக்கு என்ன வருமோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, ரைட். 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ 0 ஈக்குவல் டு -2b ப்ளஸ் 2c மைனஸ் சி 1 × 1 1 தான். இப்போ -2b இருக்கட்டும். சிக்கு பதிலாக எழுதுனோம்னா 1/6 2 × 1/6 சிக்கு பதிலாக எழுதுனோம்னா லாஸ்ட் ஒன்று டி. இது லாஸ்ட் ஒன்று என்னது? டி. அப்போ டிக்கு பதிலாக எழுதுனோம்னா -2/15 இங்கே 0. இது ரெண்டே வேணால் அடிச்சுக்கோ. அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 3 2 சார் 6. சரியா? -2b இது ரெண்டையும் சரி பண்ணிக்கிறோமா? ப்ளஸ் 1/3 -2/15 ஓகே 0 -2b இது ரெண்டை மட்டும் சரி பண்ணு. 5 3 சார் 15. இந்த 15 தான் போட முடியும். அப்போ இங்கே 5 3 சார் 15, மேலே என்னது? 5 மல்டிப்ளை பண்ணணும். மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 5 5. இதுக்கு தேவையில்லை, அதே 15 போட்டுடலாம். அப்போ -2b ப்ளஸ் 3/15 அடித்தோம்னா என்ன வந்துடும்? 3/15 1 3 is 3 5 3 சார் 15 1/5 வருது. இந்த சைடு கொண்டு போனோம்னா -1/5 அப்படின்னு வந்துடும். இந்த சைடு கொண்டு போனோம்னா -1/5ன்னு வந்துடும். ஈக்குவல் டு -2bன்னு இருக்கும். மைனஸ் கேன்சல் பண்ணிடு, 2 கீழே இறக்கிடு. அப்போ 1/10 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? பின்னு வந்துடும். இல்லை b ஈக்குவல் டு 1/10. இது ஒரு ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் பாரு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. ஏ வேணும். ஏக்கு வேணும்னா ஏதாவது ஒரு நம்பரை கொடுக்கலாம், கொடுத்து எடுத்துக்க ஆன்சரை. சரியா சொல்கிறது? ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். 1 கொடுத்துறாத, அதுக்காண்டி -2 கொடுத்துறாத. ஏதாவது -1 கொடுக்குறனா கொடு. இந்த 3 நம்பரை விட்டுட்டு வேறு ஏதாவது கொடுக்குறனா கொடு. -1 கொடுக்கவா? -1 ஈக்குவல் டு -a + b ஏன்னா எக்ஸுக்கு வந்து -1 போட்டால் -aன்னு வந்துடும். இது -2 + 1
ப்ளஸ் சி இன்ட்டு 1 + 1 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், இது வெறும் 1 ஆயிரும். ப்ளஸ் டி இன்ட்டு 1 + 1, இது என்ன வந்துடும், -1 -1. நெக்ஸ்ட் -1 = -a + b. ஓகே, குட். -2 + 2c, இது வந்து என்ன ஆயிரும், 2 2s are 4, -4d. இப்போ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்சரை பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணிக்க. -1 -2a -2b இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2c -4d. இப்போ -1 = a தான் வேணும், பிக்கு அப்ளை பண்ணோம்னா 2/10, அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸு 2c இருக்கு, 1 2 is 2/6 minus 4 into 2/15. இப்போ என்ன ஆகும், 1 3 is 3, 2 3s are 6, வேறு எதுவும் அடிக்க முடியாது. அப்போ என்ன வந்துருச்சு, நெக்ஸ்ட் பேஜ் போகுமா, பொறுமையாக நிதானமாக நெக்ஸ்ட் பேஜ் போகையில் பார்த்து நிதானமாக செய்யி. நெக்ஸ்ட் பேஜ் போகையில் கொஞ்சம் நிதானமாக. நெக்ஸ்ட் பேஜ் போகையில் -1 = என்ன இருக்குது, 2a - 2/10 -2/10, 2a - 2/10, சரியா சொல்கிறது, 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 2a -2/10 -1/3 1/3 1/2 ஆடா, 1/2 -4 2s are 8/15, 1/2 8/15, 1/2 + 8/15. ஓகே, ரைட். இப்போ 2a இப்போ என்ன வந்துடும், ஹோல் டிவைடட் பை 15 to 30 போடவா, 30. அப்போ 3 வந்துடும், 3 2s are 6 -6, இங்கே என்ன வந்துடும், 15 2s are 30 -15, இங்கே 2 வரும், 8 2s are 16. அப்போ 2a இது 6 கழிச்சிட்டோம்னா, இல்லை 15 கழிச்சிட்டோம்னா 1 -5/30 வருது, சரியா, சரி. -1 அடிச்சிட்டோம்னா 2a -1/6 -1, இந்த சைடு கொண்டு போனோம்னா +1/6 = -2a, சாரி +2a. மல்டிப்ளை பண்ணி சரி பண்ணோம்னா 5/6 = 2a. அப்போ கீழே கொண்டு வந்துட்டோம்னா 5/12 = என்னது, a. இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ therefore ஃபங்க்ஷனுக்கு வரையில், கணக்குக்கு வரையில் x/x² + 1 x - 1 x + 2, இது எப்படி பிரிச்சிருந்தோம், ax + b / x² + 1 பிரித்தது. அடுத்து +c / x - 1 + d / x + 2, இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை எடுத்தோம்னா ஏக்கு வந்து 5/12 ப்ளஸ்ஸு பிக்கு என்ன அப்படின்னு பாரு, பிக்கு என்னன்னு பாரு. பிக்கு வந்து 1/10 1/10 1/6 1/10 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 2/15, இது ஃபுல்லாக ஏபிசிடிக்கு. கீழே ஃபேக்டர் எழுதியில் x + 2
இதுக்கு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன், இதுக்கு ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. கீழே இறக்கி விடணும். இது ரெண்டும் ஈஸியாக கீழே இறக்கி விட்டலாம். இதுக்கு மட்டும் எழுதையில பார்த்து எழுதணும். இது ரெண்டும் பேருக்குனா எப்படி வரும்? 120 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டு மேலே மல்டியில் பண்ணால் சரி பண்ணிப்பார். 5/12 ப்ளஸ் 1/10 அப்படின்னா 120ன்னு எழுதிட்டு, சரியா, 50 ப்ளஸ் அங்கிட்ட என்ன வந்துடும்? 12ன்னு வந்துடும். கீழே 120 வந்துடும். இப்போ நான் சரி பண்ணி எழுதுகிறேன். 50x ப்ளஸ்ஸு 12 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 1 செட்டு. அடுத்து இது 50 தான் தம்பி. அடுத்து ப்ளஸ் 1/6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2/15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இதுதான் இதனுடைய லாஸ்ட் ஆன்சர். ஓகே, கீழே வந்து இந்த 120 வரணும். 120 இதில் 120 இன்ட்டு, சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்க. ஆன்சரு இதுதான். புக்கில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. ஈக்குவல் லாஸ்ட் ஆன்சர். இதை வேணால் ப்ராக்கெட் போட்டுக்க மேலே. அது மேலே எல்சிஎம் எடுத்து கீழே இறக்கிட்டேன். ஒரு 1/6 6 கீழே இறக்கலாம். 2/15 கீழே அப்படியே இறக்கிட்டேன். இது மட்டும் எல்சிஎம் போட்டு எடுத்திருக்கேன். இது வேறு ஏதாவது வேலை வெளியில் எடுத்து கூட அடிச்சுக்கலாம். என்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது 2 எடுத்துகிட்டு கூட அடிக்கணும்னா அடித்து ஆன்சர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதை வந்து என்ன மினிமைஸ் பண்ணாலும் பண்ணலாம். மினிமைஸ் பண்ணால் என்ன செய்யலாம்? இதிலேருந்து ஒரு 2 எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன வந்துடும்? 25x ப்ளஸ் 6 are 12. இது அடிச்சுட்டா இங்கே என்ன வந்துடும்? 1 2 is 2, 6 2 are 12, 16 வந்துடும். அப்போ 25x + 6/16 × x² + 1 அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் இந்த மாதிரி வந்துடும். தேங்க்யூ.